உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் நீ தள்ளடி. அம்மா வேணாமா அம்மா வேணாமா சொன்ன கேளுமா. என்னடி நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறமா. இவ்ளோ நேரம் என்ன பண்ண? பாருங்க என்ன கோலத்துல இருக்கான்னு பாத்தீங்களா? அவ இன்னும் ரெடியே ஆகலமா. அதனாலதான் அதுக்காக தான் வேண்டாம். அதனால என்ன? அவ அப்ப கூட அழகா தான் இருக்கா. நீ தான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்ட. சரி நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்களாம் வெளியில இருங்க. சரி ஒரு வாய் சாப்பிட்டு நீ ஓமோ ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ அப்புறமா சாப்பிடலாம். சரி. பசிக்கும்லடி. ஐயோ சரி விடுங்க. அவ அப்புறமா சாப்பிடட்டும். நீ ரெடி ஆயிடு சீக்கிரம்னு. அப்புறம் பசிக்கும் உடனே வந்து சாப்பிடணும். சரியா? சரிமா. சரி நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. நீ கூட்டு வாடி. சரிமா நீ வாங்க வீரம்மா. தள்ளாதடி நான் போறேன். பிருந்தா சரி விஜி பாத்துட்டியா? போலாம் வா வா நம்ம போலாம். வீரா போன குடு. முடியாது. போன குடுன்னு சொல்றேன். யார் கூட பேசிட்டு இருக்க நீ? அவனுக்கு தானே கால் பண்ணிட்டு இருக்க. நீ போடுற பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தானே அவனை வச்சிருக்க. வீரா போன குடுன்னு சொன்னேன். கண்மணி இங்க பாரு கண்மணி, நீ என்ன மறைச்சாலும் அது எல்லாமே எனக்கு தெரியும். நீதான் பிருந்தாவை கடத்தி மூட்டையில கட்டி வச்சு இப்ப ஆளை வச்சு கடத்துற அளவுக்கு போயிருக்கல. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏதோ பெரிய வில்லி மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவன் கூட பிறந்த தங்கச்சிடி, அவளையவே கடத்து வந்துட்டியா? இங்க பாரு வீரா, நான் பிருந்தாக்கு நல்லதான் பண்றேன். எது நல்லது? எதிரி நல்லது? அவளை இப்ப மூட்டையில கட்டி கடத்திட்டு போனாங்களே அது நல்லதா? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணம் நடக்க கூடாது இல்லையா? ஆமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுதான். உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காகலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திட முடியாது. உனக்கு தான் நல்லது எதுவுமே பிடிக்காது. நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, ஏன் இங்க இருக்கிற எவனுமே சந்தோஷமா இருக்க முடியாது. இத பாரு கண்மணி, இந்த சரி தப்பு எல்லாத்தையும் தாண்டி பிருந்தா கார்த்திய ரொம்ப லவ் பண்றா. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரை வச்சிருக்காங்க. அவங்கள சேர்த்து வைக்கிறது தானடி முறை. தயவு செஞ்சு கேக்குறேன், உன்னோட இந்த கோபம் பழி வாங்குற எண்ணம் இது எல்லாத்தையுமே ஒரு சைடு ஒதுக்கி வச்சு பாரு. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி பார்க்கணும்னு பாரு. இல்லன்னு வெய்யேன். என்ன என்னடி பண்ணுவ? ஒண்ணும் இல்ல, அண்ணனை இழந்தல அதே மாதிரி எங்களையும் நீ இழக்க வேண்டியது வரும். இங்க கூடி இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நீ என்னென்ன பண்ணங்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். அதுக்கப்புறம் உனக்கு லைஃபே இல்லாம போயிடும் கண்மணி. வீரா என்ன மிரட்டுறியா? நான் மிரட்டலாம் இல்ல. நீ மிரட்டல் உருட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் கிடையாது கண்மணி. நான் என்ன செய்வனோ அதத்தான் சொல்றேன். கண்மணி நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த குடும்பத்துல உனக்கு என்னடி குறை? மாமா உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ராகவன் மாமாவை கேட்கவே வேணாம், உன்னை தங்கமா வச்சு தாங்குறாரு. நீ என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டாரு. இதுக்கு மேல என்னடி வேணும்? அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ஒரே குடும்பத்துல வாழ்றதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அது ஏண்டி உன் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது? நம்மலாம் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் பிரியாம வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையறப்போ நீ ஏன் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற? அதுக்காக நம்ம அண்ணன் சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்துல மொத்தமா வந்து வாழ சொல்றியா? ஐயோ கடவுளே கடவுளே, இதே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ சொல்லிட்டே இருப்ப? அது விடவே மாட்டியா நீ? உன்னால யாராலுமே திருத்தவே முடியாது. நீ எப்படியோ போ, எப்படியோ இருந்துக்கோ, எதை பத்தியும் கவலை இல்ல. ஆனா ஒண்ணு, பிருந்தாவோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாத. எங்களோட கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட். நீயுமே விருப்பம் இல்லாம தான் ராகவன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா நம்மள மாதிரி பிருந்தா கிடையாது.
அவ ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கா. அவளோட ஆசையில மண்ணெல்லி போடணும்னு நினைக்காத கண்மணி. இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ என்னென்ன பண்றியோ இந்த கல்யாணத்தை நடத்த ஒரு படி மேல நான் செய்வேன். அது மட்டும் நீ மறந்துடாத. அக்காவும் தங்கச்சியும் பழைய சினிமாவுல வர்ற கதாநாயகனும் வில்லனும் மாதிரி இல்ல சவால் விட்டுக்கிறாங்க. விடட்டும். உனக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியல. அதனாலதான் பிருந்தாவை தப்பான குடும்பத்துல கட்டி கொடுக்க பாக்குறேன். என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீயா நானானு பாத்துடலாண்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, கண்மணி, யார் வந்திருக்காருன்னு பாருங்க. அறிவு அண்ணே, 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 கண்மணி, எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்குமா? இப்பதான் வந்தேன். பாருமா. ஐயா அறிவு சித்தி. எப்படி இருக்க? நல்லா இருக்கு சித்தி. வாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? ஆ, இது யாரு புது அண்ணனா இருக்கு? இப்படி ஒரு கேரக்டரே நமக்கு தெரியாதே. நம்ம கல்யாணத்துக்கும் வரல. ஆ? நல்லா இருக்கியாண்ணா? பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. எங்களெல்லாம் சுத்தமா மறந்துட்டல. அப்படிலாம் இல்லம்மா. அதான் இப்ப வந்திருக்கனே. அப்புறம் என்ன? வந்துட்டேன்ல. அப்படியே இத்தனை நாளா எங்களை பார்க்க வரல. எங்க நினைப்பு சுத்தமாவே இல்லையாண்ணா? அது வேலை பிஸியா இருந்ததுமா தான். அண்ணா, எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கமா. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. ம். ஏன்னா உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி இருக்கே. இல்லம்மா, எல்லாரும் புதுசா இருந்தாங்களா, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு. அண்ணே, உங்களுக்கு எங்க நினைப்பே வரலையா? அப்படி என்னென்ன வைராகியம்? அப்படி என்னென்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. எங்க குடும்பத்தையே மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல சித்தி. வர முடியல, வேலை கொஞ்சம் டைட்டா இருந்தது. அதான். அப்பா அம்மான்னு யாருமே எங்களை வந்து பார்க்கல இல்ல. இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதையே மறந்துட்டீங்கல்ல. ஐயோ இல்ல சித்தி, எல்லாரும் வெளியூர்ல செட்டில் ஆயிட்டோம் இல்லையா, அதான் டச் விட்டு போச்சு. ஐயா அறிவு, ஓ உன் தம்பி. அண்ணே, ம். பாண்டியன் இறந்துட்டாருன்னு உனக்கு அதாவது தெரியுமா? எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. நான் அப்ராட்ல இருந்ததுனால வர முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.